வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 14/2/2026 இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 470. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். டியர் ஒரு மணிக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு உண்டான போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 470. ஓகேங்களா? ஸோ 470க்கு நமக்கு சி போர்டில் சைபர் மட்டும்தான் வந்து நமக்கு இதில் பாஸ் ஆச்சு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கொடுத்துருந்தோம், இங்கே 5 கொடுத்துருந்தோம். ஆனால் சென்டரில் வந்தது 4ஆம் நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏ போர்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்ம 8 கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது 7ஆம் நம்பர். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் ஜஸ்ட்டில் தான். ஸோ சி போர்டு வந்து நம்ம கரெக்டாக உட்காந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராக அது உள்ளே வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபார்முலா நம்ம எடுத்துருக்கிறோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 470 ரிசல்ட்டுக்கு நமக்கு 5 அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து சைபர் வந்து நமக்கு ஒரு மாஸ்வினாக நமக்கு கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 5 சைபர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதில் சைபர் ஒரு மகத்தான வெற்றி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து சிங்கிள் நம்பர் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் நம்பர் தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் போர்டு 5 சைபர் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? இதில் 5ஆம் நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. இது மிஸ் ஆனால் சைபர் வந்துன்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி டியர் ஒரு மணி ஷோவுக்கு சைபர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 470 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 செட் பயிர்ஸ் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு. 470 இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நம்ம கொடுத்துருந்தோம். எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் இதில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஏன்னா பிசி வந்து இன்றைக்கி 70, நம்ம பாருங்கள் ஒரு 80 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஒரே நம்பர் தான், இந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைபர் பாருங்கள் நம்ம எதாவது கூட மேட்ச் பண்ணியிருந்தோம். 50/5, 30/3, 80/8 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ வந்தது வந்து 4ஆம் நம்பர் உள்ள வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று 3ஆக உட்காந்துருந்தாலும் ஒரு நல்ல பயிர்ஸ் கிடச்சிருக்கும், அல்லது ஒரு 5ஆக உட்காந்துருந்தாலும் நல்ல பயிர்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் வந்தது 4ஆம் நம்பர் வந்து உட்காந்துருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தா நமக்கு மிஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 3 டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஒரு மணி ஷோவுக்கு பிசியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. இன்றைக்கி 470 இன்றைக்கி ரிசல்ட்டு. பிசி 70, நம்ம கொடுத்தது ஒரு 50, ஒரு 30, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக 80 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 470 ரிசல்ட்டுக்கு பிசி வந்து நமக்கு அன்மேட்சிங் தான் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 14/2/2026 இன்றைக்கி நடக்க போகிற 8 மணி ஷோவுக்கு உண்டான கெஸிங்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு வந்து நம்ம கெஸிங்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நீங்கள் தேடி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன போர்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நடக்க போகிற 8 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி இந்த 3 போர்டுக்கு உண்டான நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டல் நம்பர்ஸ் நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. இந்த நம்பருக்குள்ள தான் வந்து 3 டிஜிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணிச்சு எடுத்துருக்கிறேன். முக்கியமான எண்களை மட்டும் இங்கே நான் கொண்டு வந்துருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்தவரையும் ஒரு 6 அல்லது ஒரு 9, ஒரு 8, ஒரு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்ட்லேயும் ஒரு 5, ஒரு 8, ஒரு 9, 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் ஒரு 8, ஒரு 5, ஒரு 6, 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வரணும். அப்படி இல்லைனா குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம டெய்லியுமே வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டு எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதை மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து க்ளோஸாக வரும். ஓகேங்களா? ஸோ பிசி பாஸ் ஆனால் கூட நமக்கு நல்லது தான். ஸோ பிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 3 டிஜிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் முறையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இது எடுத்து நீங்கள் வந்து அப்படியே மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மெத்தட் நான் கொடுத்துருக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த 4 நம்பர், நம்பிக்கையான 4 நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நம்பளே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கி டியர் 8 மணி ஷோவுக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 8ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும். அப்படி இல்லை இந்த 2 நம்பருமே உள்ளே வரணும் அப்படிங்கிற வந்து ஒரு கணிப்பில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். ஆல் போர்டை நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. 5 அல்லது 8க்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் நமக்கு வருது. எப்படி பார்த்தாலும் நம்ம சார்ட்டில் அதாவது கெஸ்ஸிங்கில் ஃபார்முலாவில் எப்படி எடுத்தாலுமே இந்த 5, 8 எல்லா இடத்துலையும் நமக்கு இடம் பிடிக்குது. அதிகப்படியாக நம்ம கணக்கில் எந்த நம்பர் இடம் பிடிக்குதோ அந்த நம்பர் தான் நம்ம வந்து
ஆல் போர்டில் கொடுப்போம். ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு நல்ல பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம டியர் கெஸ்ஸிங் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். அதை கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு, சிங்கிள் போர்டு இந்த மாதிரி நல்லாவே நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது. ரொம்ப முக்கியம் ஒன்றும் அமையல, கிட்டத்தட்ட நமக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டியர் 1 மணி ஷோ கூட நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஆல் போர்டு வந்து சைபர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஆல் போர்டில் நம்ம 5, 8 நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஒரு 8 அல்லது 5 வந்து போர்டில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு நம்ம கொடுக்குற சிங்கிள் நம்பர் இன்றைக்கி 5 தான். ஓகேங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். ஏ போர்டில் ஒரு 5, பி போர்டில் ஒரு 5, சி போர்டில் ஒரு 5, இந்த 3 போர்ட்லேயும் நம்ம 5ஆம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுறோம். தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு 5 ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒரு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ நம்ம 8 மணிக்கு டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் 5. உங்கள் கணக்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நான் வழக்கமாக சொல்கிறது தான், நம்ம ஆல் போர்டில் என்ன நம்பர் எடுத்துருக்கிறோம், 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நம்ம எடுத்துருக்கிறோம் ஆல் போர்டில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5ஆம் நம்பர் தான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்களுக்கு 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிளில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெத்தட் இப்படி தான். எனக்கு 5ஆம் நம்பர் மேலே நம்பிக்கை, அதனால் 5ஆம் நம்பர் வைக்கிறேன். உங்கள் கணக்கில் 8ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் இந்த 2 நம்பர் ஒரு நம்பர் தான் இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ உங்கள் கணக்குலையும் சிங்கிள் நம்பரில் 5 இருக்குதாங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸை பார்த்துடலாம். 58, 56, 59, 89, 85, 65, 95, 98, 51, 15, 53, 35, 68, 86 அப்படின்னு கொடுத்துருக்குள்ள இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏபியும் ஒரு பிசியும் ஒரு ஏசியும் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ டோட்டலாக நமக்கு கிடைச்ச நம்பர் எடுத்து நம்ம வந்து இது மேட்ச் பண்ணிக்கிறோம். டோட்டலாக நமக்கு ஃபார்மல் கிடைச்ச நம்பர் இந்த நம்பர்ஸ் தான். இதை வச்சு நம்ம வந்து பேர் செட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கணும். அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். ஏன்னா பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் நம்ம இதில் வந்து மேட்சும் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த பிடிக்கிற நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி விட்டுறலாம். எல்லா நம்பரும் போட்டு மேட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கணக்கில் சில நம்பரில் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி எடுத்துருக்கிற நண்பர்கள் பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி ஷோவுக்கு உண்டான 3 டிஜிட் வந்து நம்ம பார்த்துடலாம். 658, 685, 856, 865, 859, 895, 589, 598, 586, 568, 835, 853, 815, 851 எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் வச்சு இது வந்து அப்படியே நம்ம மேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது நம்மளோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இது வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். மெயினாக பிசி வருதான்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா பிசி தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்போம். அந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருக்குதாங்கிறத பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற பிசி கூட நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த நம்பர் மேட்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 3 டிஜிட் மேக் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரே வைக்கலாம். இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் இருக்குதுன்னு நம்புகிறேன். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் டீம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் இருக்க ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்கள் போட சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி.